ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கூலி படத்துல சில கேள்விகள் நம்மளுக்கு இருக்கு. அதை நான் கேட்கணும். நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் அவர்கிட்ட தான். அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி கூலி படத்துக்கு நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் பார்த்துக்கணும். இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் கேள்வி கேட்கணும்னு சொன்னேன்ல, அந்த கேள்விகளை ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, தேவா இந்த கதைக்குள்ள, அதாவது இந்த ஹார்பருக்குள்ள போக காரணமே, கதை ஸ்டார்ட் ஆக காரணமே அவருடைய நண்பன். அவர் நண்பன் இறந்ததாலதான் இவரு அந்த ஹார்பருக்குள்ளேயே போவாரு. அதுல இருந்து தான் கதை போக போகுது. இப்ப இந்த நண்பனுக்கு 2 பேர் இருக்காங்க பாரு, அவங்களுடைய நட்பு பத்தி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 இல்லைன்னா 3 சீனாச்சும் இருக்கணும். அதை நம்ம பார்த்தாதான், ஓ, இவன் நண்பனுக்கோசரம் இவ்வளவு பண்ணுவானே, ஆமல்ல அவங்க அப்படி இருந்தாங்களே அப்படின்னு ஆடியன்ஸுக்கு நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க தளபதி படம் பார்த்திருப்பீங்க. தளபதினா விஜய் படம் இல்ல, ரஜினியோடைய பழைய தளபதி படம். தேவா சூர்யா அவங்களுடைய நட்பு எப்படி இருக்கும்ன்றத நீங்க படம் பார்த்திருப்பீங்க. சோ அதுல இருந்து ஒரு 2 இல்லைன்னா ஒரு சீனாச்சும் அந்த மாதிரி அதை பார்க்கும்போது நம்மளுக்கு, ஐயோ இவர் இறந்துட்டாரு ஃப்ரெண்டு அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகணும்ல. அந்த எமோஷன் கனெக்டே ஆகல. அப்புறம் எதுக்கு அந்த வச்சு ஒரு கதை? முத கேள்வி. 2வது கேள்வி, அதாவது ஒரு பெரிய ஒரு ஹார்பரே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற வில்லனுக்கு ஒரு பாடிய புதைக்க தெரியல. அந்த பாடி எரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் தேவை, அதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு தேடிக்கிட்டு இந்த கதையை டெவலப் பண்றாங்க பாத்தீங்களா? அதுதான் இருக்கிறதுலயே உச்சகட்டமான சோதனை. அப்படியே நீங்க சிம்பிளா நான் ஒரு சின்ன சீன் சொல்றேன் பாருங்க, என்னால முடிஞ்சது. இந்த மீன்லாம் விட்டுவாங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய மிஷின், அதுல போட்டு அப்படியே கட் பண்ணி நீங்க கடல்ல போட்டீங்கனாலே கண்டுபிடிக்க முடியாது. சிம்பிள் 1 செகண்ட் சீன். இதுக்கு ஒரு சத்யராஜ் கேரக்டர், 3 பொண்ணுங்க அவருக்கு அப்படின்னு எல்லாம் கேரக்டர் பண்ணாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் முடியலங்க. இது 2வது. 3வது அதை தொடர்ந்துதான் மிஷினை அவரு தான் ஆப்ரேட் பண்ணுவாரு, இவங்க போய் பாடி கொடுப்பாங்க. சோ இத வச்சுதான் சத்யராஜுக்கும் இந்த வில்லன் கேங்குக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதை ஏன் இவங்களே ஏதாவது ஒரு இதுல வச்சு பண்ணிடக்கூடாது? அந்த மிஷினை அவரு தவிர வேற யாருமே ஆப்ரேட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா படத்துல ஒரு லேடி போலீஸ் அண்டர் கவர்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சார்லிய சேர்ல வச்சு ஒரே பிளக் போட்டு எரிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியுது எப்படி ஒர்க் பண்ணணும்னு. சோ இதுக்கு ஒரு குடும்பம் தேவை, அதுக்கு தேவாவுடைய நண்பன் தேவைன்றதெல்லாம் ஏத்துக்க முடியல. இது ஒரு கேள்வி. 4வது கேள்வின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்க, ரஜினியோடைய பொண்ணு ஸ்ருதி ஹாசன். இத ரஜினிக்கு தெரியணும். ஓகேங்களா? அதாவது பொண்ணு, இவருடைய பொண்ணு அவர் வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அப்ப இந்த எமோஷனை எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கடத்திருக்கணும்? உதாரணத்துக்கு அவர் எடுத்த படம் கைதியிலே பார்த்திருக்கோம். அவர் ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு ஒண்ணு இருக்கும். அதை இவர் ஜெயில இருந்தார் இவ்வளவு நாளுன்னு காட்ட மாட்டாங்க. எத்தனையோ கூட ஒரு சீன் கூட வச்சிருக்க மாட்டாங்க, சொல்லிக்கிட்டு தான் வருவாங்க. ஆனா நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஃபீலிங் போயிட்டே இருக்கும். அந்த ஒரு பிஜிஎம் ஒண்ணுமும் நம்ம காதல அந்த பிஜிஎம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல ஸ்ருதிஹாசனுக்கும் இவருக்கும் அந்த பொண்ணுன்ற ஒரு ஒரு பாயிண்ட் கூட ஒட்டல. ஆனா அடிக்கடிக்கு அனிருத் தான் அதுக்கு ரொம்ப மெனக்கிட்டாரு. ஜெயிலர்ல இருந்து அந்த புதல்வா பிஜிஎம் அப்படி இப்படி பண்ணி இவங்க 2 பேருக்கும் போட்டு பார்த்தாரு. ஆனா அது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ஆடியன்ஸுக்கு அந்த எமோஷன் கனெக்டே ஆகல. எதுக்கு இது? சுத்தமா கனெக்ஷன் ஆகல. இது ஒண்ணுங்களா. அடுத்தது, அதாவது ஒரு பேசிக்கா நீங்க எடுத்துங்களேன், ஒரு ஆள் இருக்கான், ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த ஒருத்தன் இந்த 10 பேரை பொறுத்தனா அவங்கிட்ட கன் இருக்கணும். ஓகேங்களா? இல்ல எப்படி இருந்தாலுமே இந்த 10 பேர் என்ன பண்ண, அந்த ஒருத்தன் பார்த்து எதுக்கிட்ட ஒண்ணா போய் அவனை போட்டு அடிக்கலாம் அடிக்கணும், அதானே? ஆனா இதுல அப்படியே ஆப்போசிட்டா இருக்குங்க. அந்த சோபின் கேரக்டர் வருவாரு பைக்ல, இவங்க கார்ல ஒரு 5-6 பேர் இருப்பானுங்க. அவர் பைக்ல தொடர்றவங்க இவங்க கார்ல எஸ்கேப் ஆகுறாங்க. பைக்ல போறவன கார்ல இருக்கவங்க சேஸ் பண்ணுவாங்க. ஆனா கார்ல போறவங்கள ஒரு 5-6 பேரை பைக்ல இருக்கிறவன் சேஸ் பண்றான். இதெல்லாம் என்னன்னு ஒண்ணும் புரியல. அதுக்கும் இன்னும் ஒரு படி மேல போய் அவர் சோபின் ஆர்எக்ஸ் சென்டர்ல வருவாரு, இவங்க கார்ல போறாங்க. சினிமாவுக்குன்னே ஒரு பாணியை வச்சிருப்பாங்க. சேசிங் நடக்குதுன்னா 2 பேருமே ஒட்டி ஒட்டியே போகணும். அந்த ஒரு ஜென்ரல் லாஜிக்க தயவு செய்து கொஞ்சம் பாருங்க. ஒரு கார்ல போறான்னா 100 அழுத்தினாலும் அவன் போயிடுவான், அவன் பைக்ல வரான். வேற ஏதாவது சீன் யோசிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு அப்படியே வேகமா போங்கன்னா ஒரு அழுத்தினாலே போயிரும் காரு. ஆர்எக்ஸ் 100 எவ்வளவு வரும்?
அது ஒரு BMW ஒரு சூப்பர் பைக்னு காமிச்சா கூட சரி ஓகே, ஒரு காரோட மேட்ச் பண்ணலான்பா. RX 100 சவுண்ட் தான் வரும், வேகம் வராது. இது கூடமா லோக்கிஜி தெரியாது? ஆடியன்ஸ் நீங்க வந்து எந்த அளவுக்கு முட்டாள்னு நினைக்கிறீங்கன்றது இந்த கேள்விகள் எல்லாம் தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது அப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தியாசன் கேரக்டர் எந்த அளவுக்கு முட்டாளான கேரக்டரா லோக்கி வடிவமைச்சிருக்காருன்னா, சோபினுக்கு கூட ஒரு லேடி போலீஸ் அண்டர் கவர்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க மாட்டிப்பாங்க. நம்ம தலைவர் வந்து ஒரு சேர்ல வச்சு கட்டிலாம் போட்டு இருப்பாரு கண்டுபிடிச்சிட்டு. அப்ப வீடியோ கால்ல அந்த பக்கம் சோபினும் ஸ்ருதிஹாசனும் இருப்பாங்க. இது மாதிரி கண்டுபிடிச்சிடா அவங்க ஒய்ஃப்டா அப்படின்னும் போது ஸ்ருதிஹாசன் அந்த விஷயத்த எல்லாம் கேட்டு இருப்பாங்க. அவ்வளவு விஷயத்தையும் கேட்டு கிளைமேக்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த லேடி அண்டர் கவர் போலீஸ் வந்து ஸ்ருதிஹாசனை கூப்பிடுவாங்க. சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாருன்னு இவங்க கூட போவாங்க. அவ்வளவு முட்டாளாடா, அட பாவிலா, நம்ம பார்க்கும் போதே தெரியுது இப்படியா பண்ணி வைப்பீங்க. அப்பயே தானே இவங்க புடிச்சு வச்சுட்டாங்க, இவங்க எதுக்கு எப்படி வந்தாங்கன்னு ஒரு விஷயம். அந்த அளவுக்கு முட்டாளு ஒரு கேரக்டர், ரொம்ப ஒஸ்ட். இது ஒரு கேள்வி. அப்புறம் பாத்தீங்கன்னா நாகார்ஜுன் தான் மெயின் வில்லன். ஒரு மெயின் வில்லன் அடிச்சு கொன்னுறாரு. ஓகேங்களா? அதுல ஒரு காமெடி நீங்க பாத்தீங்கன்னா, நாகார்ஜுன் படம் ஃபுல்லா ஒன்ன நான் எங்கேயோ பாத்திருக்கேன்னு சொல்லுவாரு. அமீர் கான் 5 செகண்ட் தான் பாப்பாரு. தேவா சார் நீங்களா அப்படின்னு சொல்லுவாரு. 5 செகண்ட் பார்த்தவன் அப்பயே கண்டுபிடிக்கிறான். படம் ஃபுல்லா பாக்குறாரு நாகார்ஜுனா, இவர் தேவான்னு கண்டுபிடிக்க முடியல. இது என்ன சொல்றது? இப்படி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்க. அப்புறம் இதுக்கு மேல போய் இன்னும் ஒரு விஷயம் என்ன கேள்வினா, ஒரு மெயின் வில்லனா நாகார்ஜுனா வச்சுட்டீங்க, நாகார்ஜுனா அடிச்சு கொன்னுட்டீங்க. இது கூட இருக்கிற யாரு, இது கூட வேலை பண்றவர் யாரு? அமீர் கான். அமீர் கானை பார்த்த உடனே கொல்லணுமா இல்லையா? ஏன் கொல்லல? ஏன்னா அவர் அமீர் கானு. ஆனா அவர் டீலிங் எல்லாம் பேசியிருப்பாரு. எனக்கு தொழில் தான் முக்கியம், ஆள் முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாரு. அதுக்கு நம்ம தலைவர் தலையாட்டிட்டு பீடி குடிச்சிட்டு வந்துருவாரு. ஓகேங்களா? இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு. உபேந்திராவெல்லாம் எதுக்கு ஒரு படம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ரூமுக்குள்ளேயே பூட்டி வச்சு இந்த காந்தாரா பிஜிஎம் மாரி கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் வந்து அடக்கி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எதுக்கு? ஏன் உங்களுக்கு ஏன் இவ்வளோ? இதெல்லாம் போக நீங்க பல இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தீங்க தெரியுமா? கோபிநாத் அவர் வந்து கேட்டிருப்பாரு ஒரு இன்டர்வியூல, நீங்க அந்த வாட்சியை வச்சு ஒரு கயிறு மாரி ரெடி பண்ணிருக்கீங்க, அதுல ஏதாவது விஷயம் இருக்கான்னு போது அப்படி அதை நிறுத்துங்க, அதை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இன்னொரு. எதுக்கு? ஏன் எங்கெல்லாம் முட்டாளாகிறதுக்கு ஆடியன்ஸ். அடுத்தது எனக்கு வந்து அந்த 1000 கோடி எல்லாம் இல்ல, கண்டிப்பா அவங்க கொடுக்குற காசுக்கு அதுக்கு மேலே திருப்தியாகி வருவாங்க அப்படின்னு அவ்வளவு கான்பிடென்டா அடிச்சு சொல்றாரு இந்த கதையை எடுத்து வச்சுட்டு. இது வந்து இவ்வளவு கேள்விகள் கேட்டேன், இதுக்கு பதில் வந்து நீங்க எப்படி தர போறீங்கன்னு தெரியல. பாக்குற ஆடியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது அதுக்கு பதில் தெரிஞ்சனா கொடுங்க. இப்ப லாஸ்டா ஒரு கேள்வி கேட்க போறது வந்து ரொம்பவும் முக்கியமான கேள்வி. அது என்ன கேள்வினா, தமிழ் சினிமாவில் உச்சபட்ச ஸ்டார் வந்து ரஜினி, அதே மாதிரி தமிழ் சினிமால உச்சபட்சம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சன் டிவி, அதாவது சன் பிக்சர்ஸ். இப்படி ஒரு 2 உச்சமும் உங்க கையில கொடுத்து, உங்களுக்கு பெரிய சம்பளமும் கொடுத்து, 2 வருஷம் டைமும் கொடுத்து, ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு ஹிட் கொடுங்கன்னு கொடுத்தா நீங்க இப்படி ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்க. இது என்ன ஆகும்னா, பல பேரு என்னையே சேர்த்துங்க, பல பேரு சினிமா ஆசை படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம், என்னடா இது இவ்வளவு பெரிய இருக்கிறதுல அதிகமான எல்லாத்தையும் கொடுத்து இவர் இப்படி ஒரு உப்புமா எடுக்கிறாரு. இப்ப வந்து நம்ம அடுத்ததா வர கதை எடுத்துட்டு வரவங்களுக்கு எல்லாம் இன்னும் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னும் போது ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி ஸ்டார்டிங்ல வந்த படத்தை வச்சுதான் உங்களுக்கு இந்த படம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த படம் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த படம் கதையை கேட்டோ இது சூப்பரா இருக்கு கதை அப்படின்னு சொல்லிலாம் உங்களுக்கு ஓகே சொல்லி இருக்க மாட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி ஹிட் கொடுத்திருக்காரு, கண்டிப்பா ஹிட் கொடுப்பாரு அப்படின்றதுக்கோசரம் தான் படம் கொடுப்பாங்களே தவிர, ஏன்னா இது உங்களுக்கு படம் இல்ல, நிறைய படம் பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க இது வந்து உச்சபட்சமா இருக்கணும் இந்த படம். ஏன்னா இதுக்கு மேல உங்களுக்கு தமிழ்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது. இவ்வளவு உச்சத்தை கொடுத்தும் நீங்க வந்து ஒரு கதையை ரெடி பண்ணல. ஒரு கதை இல்லைங்க, பேஸ் கதை இல்லைங்க.
நீங்க அந்த கலெக்ஷன் வந்துருங்க, கதைலாம் வராதுங்க. ஆடியன்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க.